ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி உடம்பு சரியில்லை. என்னிடே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். காலையில் எந்திரிச்சதும் உடம்பு சரியில்லை. என்னாலும் சரி மார்னிங் டிஃபனை பண்ணிடலாம் அப்படின்னு நேராக கிச்சனுக்கு தான் போயிருந்தேன். நேற்றுக்கு மாவு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். கவரோடு வச்சுருந்தேன். எதுவுமே தனித்தனியாக எடுத்து வைக்கவே இல்லை. ஏன்னா இங்கே 50 ரூபாய்க்கு சாம்பார் காய்கறி அப்படி தனியாக கிடைக்கும். ஸோ அதனால் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். எடுத்து வெளியே வச்சு அதெல்லாம் கட் பண்ணி சாம்பார் வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி ரிஷிக்கு மினி இட்லி, எங்களுக்கு பெரிய இட்லி. இட்லி பண்ணாலே ரிஷிக்கு மினி இட்லி ஏன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பான். ஸோ அதனால தான் எப்படியாச்சும் சாப்பிடட்டும் அப்படின்னு அவனுக்கு தனியாக மினி இட்லி நான் பண்ணுறேன். மினி இட்லி ஒரு தட்டு நான் போட்டிருந்தேன், ஒரு தட்டு ரிஷி போட்டது. அவன் தான் அதில் மாவு ஊற்றினான். அதான் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ரிஷிக்கு இன்றைக்கி ப்ரோட்டீன் மார்னிங் எக்கு தான் போட்டேன். எக்கு மிளகுத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் வறுத்து நான் கொடுத்துருந்தேன். காலையிலே ரெஸ்ட் எடுத்துருந்தேன்னா எந்த ப்ராப்ளம் இருந்திருக்காது. ரெஸ்ட் எடுக்காமல் காலையிலே கிச்சனுக்கு ஏறினது தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாப்பிட்டதும் நேராக பெட்டில் படுத்தவ தான் நான். மத்தியானம் தான் நான் எந்திரிச்சேன். மத்தியானம் ஒரு 2:30 மணிக்கு தான் நான் எந்திரிச்சிருப்பேன். அவ்வளோத்துக்கும் தூக்கம், உடம்பு சரியில்லை. யாரோ அடித்தது மாதிரியே இருந்துச்சு உடம்பெல்லாம். ஒரு டேப்லெட் போட்டுட்டு தான் நான் படுத்திருந்தேன். ஸோ அதனால தான் நல்லா தூங்கிட்டேன். ஆனால் ரொம்ப முடியல என்னால். சரி ஈவினிங் வேறு பார்க்கலாம், முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு எந்திரிச்சேன். எந்திரிச்சிட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்டு. நான் தூங்கி எந்திரிக்கிறது வர ரிஷியை அவங்க அப்பா தான் பார்த்துக்கிட்டாங்க. எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரியல. நான் என்ன டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஃபுல் டைம் ரிஷி அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு டேப்லெட் போட்டுட்டு நான் படுத்துட்டேன். ரிஷி என் கூடயே அவனும் தூங்கிட்டான். நான் ஆல்ரெடி நிறைய நேரம் தூங்கிட்டேன். அதனால் கொஞ்ச நேரம் தான் தூங்கினேன். தூங்கி எந்திரிச்சதும் எனக்கு கிளியர் ஆனது மாதிரி தோணுச்சு. ஓகே, நான் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. டக்குன்னு நான் பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெளியில் ஃபுல்லாக. இப்போலாம் என்னன்னு தெரியல, ஒரு நாள் பெருக்கலைன்னா ஃபுல்லாக காடு மாதிரி ஆயிடுது. சிட் அவுட் ஃபுல்லாக அசிங்கமாகிடுது. ஸோ அதனால் டெய்லி பெருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி பெருக்கிட்டு இருக்கேன். உடம்பு சரியில்லைனாலும் பிரச்சனை இல்லை. நான் டேப்லெட் போட்டு எந்திரிச்சதும் ஓகேன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் பெருக்கிடலாம் பெருக்கிட்டு இருக்கேன். ரிஷியும் எந்திரிச்சு வந்துட்டான். கொண்டு போ, அதுக்கு போ. பெருக்கி முடித்ததும் டீ போட்டேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்போவாச்சும் தான் இந்த மாதிரி வெளியிலேருந்துலாம் வாங்குறது. அப்போது நீங்கள் நினைப்பீங்க, மற்ற நாள்லாம் வீட்டில் தான் போடுறீங்களா அப்படின்னு. இந்த மாதிரி நான் ஸ்நாக்ஸ் பண்ணுறதே இல்லை. எப்போவாச்சும் ஒருக்க தான் பண்ணுறது. 6 மாதத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி தான் பண்ணுறது. ஏன்னா நான் பண்ண கரெக்டாக வராது. ஸோ அதனால் நான் அப்படி பண்ணுறது இல்லை. 3 பேருமே டீ குடிச்சிட்டு அப்படியே நான் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் உடம்பு சரியில்லை, அதனால் குளிச்சிட்டேன். கோயிலுக்கு போகணும் அப்படின்னு குளிச்சிட்டேன். உடம்பு சரியில்லை, ஸோ நீங்கள் கோயிலுக்கு போக வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டக்குன்னு என்னென்னு தெரியல, குளிச்சிட்டேன். சுடு தண்ணி வச்சு தான் குளித்தேன். சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிகிட்ருக்கேன். ரிஷியை அவங்க அப்பா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க.
பூஜை ரிஷி நோக்கு சிரிச்சா சிரிச்சா மக்களா ஹான்னு சிரிச்சா சிரிச்சா கார்த்திகை மாதம் வந்து கோயிலில் வந்து சிறப்பு பூஜை நடக்கும். இது எல்லா கோயிலையுமே நடக்கும். பூஜை நடக்கிற டைமில் வந்து நமக்கு வந்து எந்த நாள் நம்ம கொடுக்குறோமோ அந்த நாளில் வந்து பூஜை பண்ணுவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ரிஷியோட நாள் தான் கொடுத்துருந்தோம், அநீழம். ஸோ அந்த நாள் வந்து இன்றைக்கி தான் வந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பூஜை கொடுத்துருந்தோம். முன்னாடிலாம் வந்து எப்போவுமே வந்து அம்மா வந்து என்னோடய நாள் தான் கொடுப்பாங்க. இந்த வீட்டிலேருந்து கோயிலேருந்து கேட்டு வந்தாங்கன்னா என் நாள் தான் வந்து கொடுப்பாங்க எப்போவுமே மகம். அப்புறம் வந்து ரிஷி வந்ததுலேருந்து அம்மா அப்படியே சேஞ்ச் ஆகிட்டாங்க. எந்த கோயிலேருந்து வந்தாலும் சிறப்பு பூஜை எழுதினாலும் வந்து ரிஷி அநீழம் அந்த மாதிரி தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்த பெரிய பூஜைனாலும் சின்ன பூஜைனாலும் வந்து ரிஷி அநீழம். என்னோடய நேமே வந்து மறந்துருச்சு. முன்னாடிலாம் வந்து கோயிலேருந்து வந்தாங்கன்னா நான் வந்து டக்குன்னு என்னோடய நேமை நானே வந்து சொல்லிடுவேன், என் நேம் தான் எழுதுங்க அப்படின்னு. இப்போலாம் வந்து வந்தாங்கன்னா அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது, ரிஷி அநீழம் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஆகிடுது. கோயிலில் பூஜை முடிஞ்சு அப்படியே பிரசாதம் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வண்டி பஞ்சராய் வர வழியில் வந்து வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. சரி நடந்தே வந்துட்டோம். கோயில் வந்து எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வழியாக போனால் ஃபுல்லாக கோயில் வர வந்து வண்டியில் போக முடியாது. கொஞ்சம் தூரம் போனதும் வண்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாய்க்கால் மாதிரி போவோம், அந்த வழியாக தான் கோயிலுக்கு போகணும். ஸோ அதனால் நாங்கள் வந்து வேறு வழியாக தான் போனோம். இது வந்து எங்கள் குடும்ப கோயில். நாங்கள் வீட்டுக்கு வந்ததும் வந்து இன்னொரு கோயிலேருந்து வந்து பிரசாதம் வந்து வீட்டில் வந்து கொண்டு வச்சுருந்தாங்க. ரிஷியோட நேமில் அவனோட நாளில் வந்து தான் கொடுத்துருந்தோம். ஸோ 2 கோயிலையுமே ஒரே நாள் தான் வரும். ஸோ ஒரே நாளில் தான் வந்து 2 கோயிலையுமே கொடுத்துருந்தோம். நாங்கள் வந்து எங்கள் குடும்ப கோயிலுக்கு மட்டும் தான் போயிருந்தோம். ஏன்னா இங்கேயே பூஜை முடிகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் வந்து அந்த கோயிலுக்கு போக முடியல. ஆனால் அவங்க வந்து பிரசாதம் எல்லாமே வந்து வீட்டுக்கு நடையில் வந்து வச்சுருந்தாங்க. ரெண்டு கோயிலேருந்து என்னெல்லாம் பிரசாதம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து எங்கள் குடும்ப கோயிலோட பிரசாதம். இன்றைக்கி வந்து இது இப்போ கார்த்திகை மாதம்னால கண்டிப்பாக வந்து இந்த கடலை, சுண்டல் கடலை, அப்புறம் வந்து தெரளி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது வந்து இன்னொரு கோயிலேருந்து. ஸோ இன்னொரு கோயிலே வந்து பாயசம், பிரசாதம் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. கார்த்திகை மாதனால எல்லா கோயிலையுமே வந்து சுண்டல் இருக்கும். அப்புறம் இங்கே வந்து கறிக்கெல்லாம் வந்து கொடுத்து விட்ருந்தாங்க. அப்படி 2 கோயிலேருந்தும் பிரசாதம் வீட்டில் வந்துச்சு. நிறைய இருந்துச்சு பிரசாதம். கோயிலில் வந்து பால் பாயசமும் இருந்துச்சு, சக்கரை பொங்கலும் இருந்துச்சு. பால் பாயசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனிப்பும் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஆனால் ரிஷியும் வந்து நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தான். கொள்ளாமோ கலையணு கொள்ளாம ரிஷி கொள்ளாமோடா. சூப்பர் சூப்பர். போன விலாகில் அதுக்கு முன்னாடி போட்ட விலாகில் வந்து நான் வந்து வீட்டுக்கு வந்தப்போ வந்து நாங்கள் ட்ரிவாண்ட்ரம் போய்ட்டு ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு வந்தப்போ
2 பார்சல் வந்து வந்திருந்தது. அது என்ன பார்சல் அப்படின்னு நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் நேற்று வந்து நான் பார்சல் வந்து பிரித்து பார்க்கல. இன்றைக்கி தான் வந்து பிரித்து பார்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஷிக்கு வந்து ஸ்கூல் போகிற டைம் ஆயிடுச்சு. ஸ்கூல்னால் வந்து ஸ்கூலில் அவனுக்கு டே கேரில் வந்து கொஞ்ச நாள் வந்து விடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டே கேர் போகணும்னா வந்து அவனுக்கு சின்ன ஒரு பேகு தேவை. பேக்கில் ஏதாவது திங்ஸ்லாம் வச்சு கொண்டு போகிறதுக்கு ஒரு 2 மணிக்கூர் தான் விடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. அவனுக்கு 2.5 வயசு முடிய போகுது. 2.5 வயசு முடிஞ்சிருச்சு. ஸோ 3 வயசில் வந்து விடலாம். நான் வந்து இப்போவே வந்து ஒரு 2 மணிக்கூராச்சும் போய் உட்காந்துட்டு வரட்டும். ஏன்னா வீட்டில் வந்து அவன் வந்து ரொம்ப போர் அடிக்குது அவனுக்கு. வீட்டில் விளையாடுறதுக்கும் யாரும் இல்லை. ஸோ அதனால் அவனை கொண்டு விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ ஒரு பேகு வேணும். அதனால் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பேக் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். பேக் வந்து கொஞ்சம் பெரிய பேக்காகவே தான் இருந்துச்சு. நான் ஃபோட்டோவில் பார்த்தது வந்து இதை விட கொஞ்சம் சின்ன பேக்காக தான் பார்த்துருந்தேன். ஆனால் வந்தப்போ வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. சரி, அவனுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் இந்த அளவு தேவை தான். ஏன்னா வந்து நம்ம டே கேர்னால் வந்து ஏதாச்சும் பேம்பர்ஸு, அப்புறம் வந்து ஒரு டவுலு, ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் இந்த மாதிரிலாம் வைக்கணுன்னா இந்த அளவுக்கு வந்து பேகு தேவை தான். நிறைய வந்து பேகு பார்த்தேன். நான் கடையிலையுமே நிறைய பார்த்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. சரி, நம்ம வந்து ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு இதுலேயுமே வந்து அமேசானு நிறைய ஆப்பில் பார்த்தேன். அப்புறம் வந்து சரி நமக்கு ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கிடலாம் அப்படின்னு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து இது வந்து எவ்வளோ நாள் அவன் வந்து யூஸ் பண்ண போகிறான்னு தெரியல. கொஞ்ச நாளுக்கு வந்து போகும். ஸோ அதனால் வந்து மிக்கியோட பேக்கே நாங்கள் வந்து வாங்கிட்டோம் அவனுக்கு. பேக்கை பார்த்ததும் வந்து ஒரே ஜாலி தான் ரிஷிக்கு. அதை போட்டுட்டு வந்து சைக்கிள் ஓட்டுறான், அதை போட்டு விளையாடுறான், என்னெல்லாமோ பண்ணுறான். அப்புறம் நான் வந்து ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஸ்லிப்பர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெளியிலலாம் போகிறதுக்கு. என்னோடய செருப்பு எனக்கு எப்போவுமே வந்து செருப்பு வந்து எங்கேயாச்சும் வந்து தொலைச்சிருவேன், இல்லைனா வந்து அறுந்துடும், ஏதாச்சும் ஆயிடும். எனக்கு வந்து செட்டே ஆகாது. ஸோ அதனால் வந்து இது இப்போ ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பிங்க்கு கலர் ஸ்லிப்பர் வந்து நான் தென்காசியில் வந்து வயலில் இறங்கினப்போ நான் ஸ்லிப்பரை வந்து வெளியே போட்டுட்டு நான் வந்து வயலில் இறங்கினேன். திரும்ப வரும்போது வந்து எடுத்துகிட்டு வரல, அப்படியே அங்கேயே போட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் ஒரு ஸ்லிப்பரை வாங்கியிருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.